ஃப்ரீ பஸ் ஃபார் உமன். ஆனா அந்த அந்த ஒரு புரிதலே அங்க வேலை செய்யற டிரைவர் கண்டக்டருக்கும் இல்ல, இருக்கிற சொசைட்டிக்கும் இல்ல. அதை ஈக்விட்டி ப்ராசஸ்ன்னு யாரும் எடுத்துக்காம எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, பெண்களுமே சில டைம்ல எப்படி இருக்கு அப்படின்னா எதுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க, பெண்களுக்குமே டிஃபரன்சியேஷன் தெரியுது. அந்த டிரைவர் கண்டக்டர்ஸ் இவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாப்ல நிறுத்த மாட்டேங்கிறாங்க. உட்காந்துட்டு வந்திருந்தாலுமே அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பேட்ரியார்கி. சோ இத பத்தி நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த சமூகத்துல யாருக்கு யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, அடிமையாக நடத்தப்படுறாங்களோ, அவங்களுக்கு அரசாங்கத்துடைய கடமை அவங்களை எம்பவர் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ண வேண்டும் அப்படிங்கறதுதான் அரசோடைய கடமை. ஆனா இந்த சமூகத்துல யார் யாரெல்லாம் ரிசர்வேஷன்ல படிச்சுட்டு வராங்களோ, இன்னைக்கு போய் சிலிகான் வேலியிலயோ எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு அவங்களே ரெசர்வேஷனுக்கு எதிராக பேசுவாங்க. எதுக்கு ரெசர்வேஷன் வாங்க, மெரிட் தான் முக்கியம் அப்படின்வாங்க. இந்த யாருக்குமே மெரிட் வரக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இப்ப மெரிட்டை பத்தி இவங்களே பேசுவாங்க. இதுதான் இந்த சமூகம். யார் யாருக்கெல்லாம் உரிமை இருந்ததோ, யாருக்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் இருந்ததோ அவங்களுக்கு மட்டுமே எப்பயும் கிடைக்கணும். யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ, கீழே இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடைக்கூடாது. இதுதான் இந்த சமூகத்தின் கட்டமைப்பு. எல்லா ஜாதியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அதிகமாக ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான். அதனால ஒரு பெண்ணுக்கு நீங்க அந்த புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அதை தாண்டி இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்ப கொடுக்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அது பெண்களுக்கு மட்டும்தானே கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு வருத்தம் இந்த சமூகத்திலே இருக்கலாம். ஆனால் அந்த பெண் நிறைய வீட்டுல பெண்கள் தான் பஸ்ஸுக்கு காசுக்கு கையை நீட்டிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. அதனால வெளியில போக முடியல, அதனால ஒரு விஷயத்தை செய்ய முடியல. அப்படிங்கும் பொழுது அந்த பெண்ணுக்குத்தான் வெளியில வருவதற்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதே போல அந்த உரிமை தொகை, யாருக்கு உரிமை இல்லையோ அந்த அவங்களுக்கு தான் உரிமை தொகை தரணும். உரிமை இருக்கவங்களுக்கு உரிமை தொகை தர வேண்டிய அவசியம் கிடையாது. இதை எல்லாரும் ஒரே நேரத்துல புரிஞ்சுப்பாங்கன்னா அது ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு தான். அதுதான் அடிப்படையில இருந்து எடுக்கேட் பண்ணணும். ஆனா பண்ண முடியலன்னா நம்ம அதை கடந்து போகணும். எல்லாரும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் நம்ம கிடைக்க வேண்டிய நியாயத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமா இப்ப பஸ் ஸ்டாப்ல நிறுத்தலைன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதை இன்டர்வியூ பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் மிக கண்டிப்பாக தெரிவித்திருக்கிறார்கள். அதை நீங்க டெஃபினட்டா பண்ண முடியும். ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கும் உங்களை தப்பா நடத்தினாங்கன்னா அதை டெஃபினட்டா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. டோன்ட் லெட் எனிபடி ஸ்டாப் யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.